நிலவை நாம் கைகளில் அள்ளும் பேரின்ப பரவசம் தரும் இன்னிசை இவருடையது. ஆன்மாவில் கரைந்து போகும் அசுர இசை, கண்களில் பெரும் கனவுகளோடு நம் ஜீவனில் நிறைந்த ஜீவி. பல 100 வெற்றிகளை இந்த படம் பெற்றுத்தரட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் நம் ஜிவி பிரகாஷ் அவர்களை. தேங்க்ஸ் கவிதா மேம். அந்த ஒருத்தருக்குமே நீங்கள் அந்த ரைட்டப் வந்து கண்டிப்பாக ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா, எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரில, ஆனால் பயங்கரமாக யோசிக்கிறீங்க. நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தேவராஜன் ஸ்டேட்டஸில் யாரையோ திட்டிகிட்டு இருக்காரு. அடுப்பா மேம் ஊருன்னு மூஞ்சி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரிங்க மேம் கொஞ்சம். ஸோ இது என்ன சொல்கிறது, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த சீஃப் கெஸ்ட், பி.வி. சங்கர், ஏ.விஜய் சார், சதீஷ், சிவா சார், சசி சார், அப்புறம் தயாலன், நிகேஷ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். அப்புறம் இது வந்து உண்மையாகவே ஒரு சூப்பரான டீமு, பயங்கரமாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் மாறன். இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ராமிசிங் டேலண்ட். டெஃபினட்டாக ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் லிஸ்ட்டில் ஒரு ப்ரொடியூசர் நம்பி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே அவருக்கு இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு நல்ல அவருக்கான இடம் இருக்குது இண்டஸ்ட்ரியில்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வைப் இருக்குது எப்போவுமே. அப்படி ஒரு படமும் எடுத்துட்டார். படம் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வெரி கிறிஸ்ப் 2 hour த்ரில்லர், ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான த்ரில்லர், ரொம்ப கிறிஸ்பான ஃபிலிம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு அமல்ராஜ் சார். ஏன்னா இந்த ஃபிலிம் வந்து நிறைய டிலேஸ் ஆகி அப்புறம் டேட்டு தள்ளி போய் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கார். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாக அமையணும்னு நான் இறைவன்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சினிமா டீம், பிகாஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கை கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சினிமா. அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹூ ஹவ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபிலிம். தேஜு, இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர். ஸோ அவர்கிட்ட வந்து சீனியர்னால நாங்கள் வந்து எல்லோரும் நாங்களாம் அவர்கிட்ட வந்து சில பாடங்கள் கற்றுக்குறோம். முத்துக்குமார் சார், அவர் வந்து சிரிப்புலேயே ஒரு ஒரு வெரைட்டி கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் முத்துக்குமார் சார். கிங்ஸ்லின் பிரதர், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஷூட்டிங் பண்ணதுக்கு. இவங்க எல்லாமே வாஸ் லைக் அ ஃபேமிலி. லிங்கா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், அப்புறம் கோகுல் பினாய் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணிட்டு வந்தார். என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் பேசும்போது தான் தெரிஞ்சுது அதுக்கு பயங்கரமாக ஸ்டைலிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க கோகுல், வெரி நைஸ். ஸோ என்னென்னா இது ஒரு ஆனஸ்டான ஃபிலிம், ஒரு ஆனஸ்ட் த்ரில்லர், வெரி ஸ்ட்ரைக்கிங் ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு அந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டர்வல் பிளாக் ஒரு 40 minutes எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபிலிமில். உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். பட் சப்போர்ட் ஸ்மால் ஃபிலிம்ஸ். ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ரியலி டஸ் வெல் ஃபார் ஆல் ஆஃப் த ஜென்யூன் எஃபர்ட். இவங்க எல்லாருமே போட்டது, ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர், இவங்க எல்லாருக்காகவும் இந்த படம் நல்லா போகணும். அண்ட் மூமாறனுடைய எஃபர்ட்டுக்காக டெஃபினட்டாக ஐ விஷ் த பெஸ்ட். தேங்க்யூ. ஒளிவட்டம் என்ன சொல்ல போகிறாய்? தேஜு அஸ்வினி சில்லாஞ்சிருக்கியாக இங்கே பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேசிட்டோம். ஸோ டேட் தள்ளி போச்சு. அண்ட் தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம். இது இட்ஸ் அ பிக் ஓப்பனிங். அண்ட் அது திருப்பி ரிலீஸ் டேட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ கெஸ் நான் ஆடியோ லான்ச்சில் மென்ஷன் பண்ணாதவங்க எங்கள் கோகுல், ரமேஷ் திலக், முத்து சார் இவங்களா இருக்காங்க. கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன். நான் சார்கிட்ட பேசி கேட்டுட்டு இருந்தேன், இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு. ஸோ ரொம்ப காமான ஒரு டீம் இது. மாறன் சார்லேருந்து அமல்ராஜ் சார், கோகுல் எல்லாருமே ரொம்ப காமாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் பாருங்கள், 12th அன்னைக்கு வருது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். படம் முடிஞ்ச அப்புறம் எல்லோரும் ப்ரொடியூசர்ஸை பாராட்டுறாங்க. அதனால் இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது படம் முடிய ஸ்டேஜில் அது நடக்காது சார். அது ஒன்று சொல்லணும். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்திருக்கு சார், தனஞ்சயன் சார் ஜாயின் பண்ணது. ஏன்னா ஒரு படம் அவருக்கு எடுத்து அவர் கையில் வந்தப்புறம் ரொம்ப பேஷனேட்டாக அதை எடுத்து
அவர் படமாக அதை எடுத்து ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணக்கூடிய நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தெய்வ திருமகள் இப்போ யூடியூவில் தெய்வ திருமகள் அந்த படத்தை எடுத்த அப்புறம் அவர் ப்ரமோஷன் பண்ண விதம், அவர் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுக்கு சிரத்தை ரொம்ப ரொம்ப அவர் சொந்தமாக அதோட ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவார். அது ஒரு மிகப்பெரிய சக்தி தான் தனஞ்சயன் சார். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு அந்த என்டையர் டீமுக்கு. அண்ட் எல்லோரும் நடிகர்கள் அனைவருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக வந்து லிங்கா இப்போ ரீசெண்டாக என்னோடய ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணார், தேஜஸ்வினி. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாம் ரமேஷ் திலக் அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சாம் சிஎஸ் மியூசிக் சூப்பராக பண்ணியிருப்பார், டவுட்டே கிடையாது எனக்கு, நல்லா பண்ணியிருப்பார். கம்மிங் பேக் டு ஜிவி. ஜிவி வந்து இட் இஸ் பியாண்ட் ஃபேமிலின்னு சொல்லணும். எனக்கு அப்படி தான் ஜிவி. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். என்னென்னா ஒரு ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங் பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஒரு அம்சாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜிவி நானும் படம் பண்ணல, ஒரு கான்ஸ்பிரசி, நானும் படம் பண்ணல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ டிரான்சாக்ஷன் மணி பிரச்சனைன்னு போட்டு ஒரு ரிலீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போது எனக்கு வந்து ஒரு சிரிப்பு தான் வந்தது. ஜிவிட்ட கூட நான் ஷேர் பண்ணல, எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னென்னு சொல்லணுன்னா, நான் சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு வந்து ஜிவி மியூசிக் பண்ணி கொடுத்த ஜிவி. 2006 ஆரம்பித்த நட்பு, 20 வருஷம் நட்பு, இன்னும் ஒரு சின்ன மணின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்னால் நடக்குமான்னு அது ஜிவின்னு பேசுமா எங்கே வேணால் நிற்பேன் நான் வந்து. ஸோ வந்து அது எனக்கு தெரியும், ஜிவிக்குன்னு தெரியும். நான் வந்து படங்கள் பண்ணிருக்கும்போது சம்டைம் வந்து ஜிவி பிஸியாக இருப்பாப்பில். அப்போது ஜிவி தான் சொல்லுவாப்பில், நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு, நீ இவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்னு. இப்போது அவர் தான் கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை. ஏன்னா நான் எங்கே போனாலுமே எப்பவுமே கேட்பாங்க, அடுத்து ஜிவி நீங்கள் எப்போ பண்ணுறீங்க. ஏன்னா என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பில்லர் ஜிவி. என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜிவி இஸ் பியாண்ட் ஃபேமிலி, அதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் தனஞ்சயன் சார், நீங்கள் நேற்றுலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜிவி இருக்காருன்னு சொன்னோன்னே நான் முடிவு பண்ணிட்டு தான் வரணும்னு. அதுக்கப்புறம் அது மேலே ஒன்றும் இல்லை, பட் நீங்களும் இருக்கீங்க. உங்கள் என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். ஜிவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் ஆக்டர். ஏன்னா நான் அவரோட டைரக்டும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப அவரோட க்ரோத் வந்து ரொம்ப வைக்கிற க்ரோத்து. நம்ம மியூசிக் கம்போசரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து ஒவ்வொரு படமுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கார். ஆனால் தாண்டி ஒரு நடிகராக நான் பார்த்துருக்கேன். ஹவ் இஸ் எவால்விங். ஒரு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன், சொல்கிற மாதிரி சக்ஸாக சொன்னாங்க. ரொம்ப ஒர்க் அப்படி இல்லை சார். ஈ ப்ரிப்பேர்ஸ் வெரி வெல். அவருக்கு டெக்னிக்கலாக தெரியும், லென்சிங் தெரியும், அவருக்கு மியூசிக் சவுண்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியும். இன்னும் ஹவ் த மிக்சிங் ஒர்க்ஸ். இஸ் அமேசிங் டெக்னீஷியன் ஆல்சோ. அதனால் வந்து ஜிவியை வந்து நம்ம அப்படி ஒரு இதில் என்னால் கொண்டு வர முடியல, அதனால் சொல்கிறேன். ஸோ ஜிவி இன்னும் நிறையா படங்கள், இன்னும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆஸ் ஆக்டராகவும் நான் காத்துட்ருக்கேன். ஆல் த பெஸ்ட் ஜிவி.